ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டுன்ற டேட்டா டைப் ஒன்று ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த டேட்டா டைப்பை எப்படி ஒரு டேபிளில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக டுட்டோரியல் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி காப்பி டேபிள்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு டேபிளில் இருக்க டேட்டாவை எப்படி இன்னொரு டேபிளில் காப்பி பண்ணுறதுன்னு சொல்லி காப்பி குவரி யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காப்பி டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளில் இருக்க சேம் ஸ்ட்ரக்சர் சேம் டேட்டா எனக்கு இன்னொரு டேபிளில் வேணும். ஐடி, நேம், சேல்ரி, எக்ஸ்பீரியன்ஸ், ரெசிக்னேஷன்ற இந்த 5 காலம் வேணும். அண்ட் தென் இதில் இருக்க அத்தனை வேல்யூஸ், கிட்டத்தட்ட 14 வேல்யூஸ் இருக்குது. அந்த 14 வேல்யூஸும் டிட்டோ இன்னொரு டேபிளில் வேணும். ஆனால் அந்த டேபிள் நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா நான் எக்ஸாம்ன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்குது, இங்கே பாருங்கள், எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிளுக்கு போயிட்டு அந்த டேபிளில் காப்பி டேபிள் வேணுமா, ஸோ நான் காப்பி டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளில் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்கா, இங்கே பாருங்கள், ஆப்ரேஷன்ஸ் ஒன்று இருக்கா. இந்த ஆப்ரேஷன்ஸை கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி டேபிள் டு டேட்டாபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் ஸ்ட்ரக்சர் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் க்ரியேட் ஆகும், உள்ளே எந்த டேட்டாஸும் இன்செர்ட் ஆகாது. ஆனால் ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த டேபிளில் இருக்க ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அதில் இருக்க 14 வேல்யூஸும் இன்னொரு டேபிளில் க்ரியேட் ஆகும். நீங்கள் என்ன டேட்டா பேஸ் வேணுமோ அந்த டேட்டா பேஸில் கொடுத்துக்கலாம். எனக்கு டுட்டோரியல்லே இருக்கட்டும், நான் அதிலே கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் என்ன டேபிள் நேம் வேணும் அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன். எனக்கு எம்ப்ளாயின்ற டேபிள் நேமில் காப்பி டேபிளில் இருக்க அத்தனை காலம்ஸும் அத்தனை டேட்டாஸும் வேணும். அதனால் நான் ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டாஸ் கொடுக்குறேன். ஓகேவா, நான் கோ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கொடுத்துட்டு இங்கே நான் கோ கொடுக்குறேன். எம்ப்ளாயின்ற டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் சேம் 5 காலம் க்ரியேட் ஆகிட்டு, ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிட்டு, அதில் எல்லா வேல்யூஸும் இன்செர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல எனக்கு டேட் அண்ட் டைம்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு காலமே க்ரியேட் ஆகணும். அந்த காலம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன குவரி யூஸ் பண்ணணும், ஆல்ரெடி இருக்குது ஒரு டேபிள், எக்ஸ்ட்ரா ஒரு காலம் மட்டும் வேணும், புதுசாக ஒரு காலம் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்டர் டேபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி. என்ன பண்ண போகிறோம், எம்ப்ளாயின்ற டேபிளில் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம், காலம். ஓகேவா, காலம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் காலம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு காலமோட நேம் என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நான் ஜாயின் _ டேட் அப்படின்றத கொடுக்குறேன். இதான் என்னோடய காலம் நேம். இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்ற டேட்டா டைப்பில் ஜாயின் டேட்டுன்ற ஒரு காலமை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இங்கே பாருங்கள், ஐடி, நேம், சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ், ரெசிக்னேஷன் 5 காலம் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு ஜாயின் டேட்டுன்ற காலமை டேட்டுன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறேன். நான் கோ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், க்ரியேட் ஆகிடுச்சா, ஜாயின் டேட்டுன்னு ஒரு டேட்டா டைப் ஒரு காலமே க்ரியேட் ஆகிடுச்சா. என்ன டேட்டா டைப்னு பார்க்கலாமா, ஸ்ட்ரக்சர் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து டேட்டுன்ற டேட்டா டைப்பில் இருக்குது. ஓகேவா, இதில் எப்படி வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி டேபிள் இருக்குது. இது ரமேஷ், ராம்குமார், ஜெயான்ற பர்சன்ஸ்க்கெலாம் எல்லா டேட்டாஸும் இருக்குது. ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். புது வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணணுன்னா நீங்கள் இன்செர்ட் குவரி யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை ஏதாவது மாடிஃபை பண்ணணும், இல்லை அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுக்கு மட்டும் இன்செர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் அப்டேட் குவரி யூஸ் பண்ணணும். அதாவது ரமேஷ்ன்ற பர்சனுக்கு ஜாயினிங் டேட்டா மட்டும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரமேஷ் இந்த பர்சன்ஸ்க்கெல்லாம் ஜாயினிங் டேட்டா மட்டும் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போது நான் அப்டேட் குவரி யூஸ் பண்ணுறேன். அப்டேட் டேபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி. என்ன எந்த காலம் என்ன காலமுக்கு செட் பண்ண போகிறோம், ஜாயின் டேட். என்ன வேல்யூ செட் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 17/2024 இயரு, மந்த்து, டேட் இப்படி நான் செட் பண்ணுறேன். ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபுல் 14 ரோஸ்க்குமே இந்த வேல்யூஸ் அப்டேட் ஆகிடும். நான் கோ கொடுக்குறேன். அப்டேட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. ஸோ அப்டேட் பண்ணிவிடுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜாயினிங் டேட் வந்து நான் கொடுத்தது எல்லா ரோஸ்க்கும் அப்டேட் ஆகிடுச்சு. கரெக்டாக எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனேஜர் டிஎல்க்கு மட்டும் இந்த டேட்டா மாற்றுவோமா, மேனேஜருக்கு வந்து டேட்டா மாற்றுவோம். ஸோ சேம் அப்டேட் குவரி தான். டேட் எம்ப்ளாயி செட் ஜாயின் டேட்டை செட் பண்ண போகிறேன். என்ன செட் பண்ணலாம்,
22ன்னு செட் பண்ணலாம். ஐஃபன் 4th month ஐஃபன் 12 டேட் சும்மா ஏதோ ஒன்று கொடுக்குறேன். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வேர் டெசிக்னேஷன் வந்து யாரெல்லாம் மேனேஜராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும். ஓகேவா, மேனேஜருக்கு மட்டும் இந்த டேட் அப்டேட் ஆகும், ரிமைனிங் எல்லாம் டச் பண்ணாது. ஸோ நான் கோ கொடுக்குறேன். மேனேஜருக்கு மட்டும் அப்டேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் பாருங்கள் 2002. அதே மாதிரி டிஎல்ஸ்க்கும் அப்டேட் பண்ணுவோமா? ஸோ அப்டேட் எம்ப்ளாயி செட் ஜாயின் டேட்டை செட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம ஏதாவது கொடுப்போம். 2020 கொடுப்போமா? ஐஃபன் என்ன மந்த்து 12th month ஐஃபன் டேட் வந்து 4 சும்மா அப்படி கொடுத்துப்போம். ஓகேவா, இப்போ நான் இதையும் யாருக்கு அப்டேட் பண்ண போகிறேன்? வேர் டெசிக்னேஷன் யாருக்கு வந்து டிஎல்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ டிஎல்க்கு மட்டும் இந்த டேட்டை அப்டேட் பண்ண போகிறோம். கோ கொடுக்குறேன். பாருங்கள், மேனேஜருக்கு 2002 இருக்குது, ரிமைனிங் பர்சன்ஸ்க்குலாம் 24 இருக்குது, அண்ட் தென் டிஎல்க்கு பார்த்தீங்கன்னா 2020 இருக்குது. ஓகேவா, இப்போ நான் ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அந்த காலமில் டேட்டா டைப்பை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா, இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணி காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் அதை எல்லாமே கவர் பண்ண முடியாது. ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது எனக்கு இப்போது டேட் என்ன, இந்த டைம் என்ன, மினிட்ஸ் என்ன, செகண்ட்ஸ் என்ன, அதாவது இந்த நேரத்தோட இன்னையோட டேட்டு, மந்த்து, இயரு, அண்ட் தென் இப்போ டைம் என்னன்றதை நான் பார்க்கலாம். ஸோ செலக்ட் நவ் அப்படின்றது கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் பார்க்கலாம். சாரி, ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் நவ் சி ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இதை கோ கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் லோட் ஆகுது. இந்த டேட் இன்னையோட, இந்த இயரு, இந்த மந்த்து, இந்த இன்னையோட டேட்டு, டைம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நமக்கு ஷோ ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி இந்த காலம் நேம் வந்து வேறு வரணுன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். என்னென்னா ஹேஷ் கொடுத்து என்ன காலம் வேணுமோ அந்த காலம் நேம் கொடுத்தோன்னா இந்த காலம் நேமில் வேல்யூஸ் ஷோ ஆகும். ஓகேவா, அலைஸ் யூஸ் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், டேட்டுன்ற காலம் நேமில் இது ஷோ ஆகுது. ஓகே, எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இயரு, மந்த்து, டேட்டு, ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு வேணாம். ஜஸ்ட் என்னோட டேட் மட்டும் ஷோ பண்ண அப்படின்னு நான் சொல்லணுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேட் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். எதுக்குள்ளேன்னா இதே நான் இன்னையோட நவ் கால் பண்ண என்ன வரும், இன்னையோட டேட், மினிட்ஸ், செகண்ட்ஸ், இன்னையோட இயரு, இந்த இயரு, மந்த்து, டேட்டு, ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் எல்லாமே வரும் இல்லையா. அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு டேட் மட்டும் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஆஸ் டேட்டுன்றது இது காலம் நேம், இது யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். நான் கோ கொடுக்குறேன். இப்போ டேட்டுன்ற காலமில் இந்த பார்த்தீங்களா இந்த வருஷம், மந்த்து, இயர் இது மட்டும் தான் ஷோ ஆகுது. ஆனால் நவ் கொடுத்தப்போ முன்னாடி ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ இயரு, மந்த்து, டேட்டை மட்டும் எடுத்துகிட்டு வருது. ஓகேவா, இதுலேயே நான் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் டேட்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணால் நான் இதை ஆஸே தூக்கிடுறேன், அலைஸை தூக்கிடுறேன். ஸோ கரண்ட் CURDATE டேட் அப்படின்றத நான் கால் பண்ணேன்னா டிஃபால்ட்டாகவே இந்த இயரு, மந்த்து, டேட் எல்லாமே வந்துடும். ஓகேவா, இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துருந்தீங்கன்னா இயரு, மந்த்து, அப்புறமா டேட் வருது. நான் என்ன ஃபார்மேட்டில் கேட்குறேனோ அந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதில் வந்து டேட் ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன ஃபார்மேட்டில் கேட்குறேனோ அந்த ஃபார்மேட்டுக்கு வரும். ஓகேவா, ஸோ செலக்ட் டேட் _ ஃபார்மேட் சி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் பாஸ் பண்ண போகிறேன், கரண்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன், கரண்ட் டேட் அண்ட் டைம் எடுத்துக்கிறேன். அதோட என்ன ஃபார்மேட்டில் வேணும் எனக்கு, ஸோ நான் அதை சிங்கிள் கோர்ஸில் டிஃபைன் பண்ணிக்கலாம். %டே ஃபஸ்ட்டு வேணும், ஸ்லாஷ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஐஃபன் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க, நான் ஸ்லாஷ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்து மந்த் வேணும், ஸ்லாஷ் இயர் வேணும். நான் ஸ்மால் y கொடுத்துருக்கேன். இப்போ நான் கோ கொடுக்குறேன். பாருங்கள்,
ஸோ டேட்டு மந்த் இயர் அப்படின்ற ஃபார்மேட் வேணும். கரண்ட் டேட்டோட டேட்டு மந்த் இயர் நான் ஸ்மால் வை கொடுத்துருக்கேன். இதை நான் ஜஸ்ட் கோ கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, இன்னையோட டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, மந்த்து செகண்ட் வந்திருக்கு, இயர் தேர்டாக வந்திருக்கு. நான் என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்கேனோ அந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 24 மட்டும்தான் வருது. எனக்கு 2024ன்னு ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மால் வைக்கு பதிலாக நீங்கள் கேபிட்டல் வை கொடுக்கணும். ஓகேவா, நான் இப்போ கேபிட்டல் வை கொடுக்குறேன். இப்போ நான் கோ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 2024 வந்துருச்சு. ஸோ இந்த காலம் நேம் வந்து ரொம்ப கசம்சான்னு இருக்குன்னு நினச்சோன்னா ஸோ ஆஸ் யூஸ் பண்ணி என்ன காலம் வேணுமோ அந்த காலமில் கொடுத்திங்கன்னா இதுக்கு வந்துடும். இதில் நிறைய இருக்குது. ஸ்டார்ட் டேட்டு, இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்களாம் வந்து இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கிறது, டேட் அண்ட் டைமில் கரண்ட் டேட் என்ன, டேட் எப்படி ஆட் பண்ணுறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா.